வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டுற பாருங்கள். அவர் யாருன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் ஒரு பெரிய நாட்டாமையா, இல்லை காமா பைல்வான் சோமா பைல்வான் மாதிரி ஏதாவது பைல்வானா என்ன அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படிலாம் இல்லை. அருமையான தமிழில் எளிமையான வார்த்தைகளில் அற்புதமான ஓவியங்களில் பாட்டு எழுதக்கூடிய கவிஞர், இளம் இதயம் கொண்ட கவிஞர். அவர் பெயர் மாயவநாதன், இயற்பெயர் முத்துமணி, முத்துமணி. அவர் பழைய திருநெல்வேலி மாவட்டம், தற்போதைய தென்காசி மாவட்டத்தில் பூலான்குளம் என்ற இடத்துல 1936 பிறந்தவர். அருமையான கவிஞர். ஆனால் வழக்கம் போல சரஸ்வதியும் லக்ஷ்மியும் ஒரு வீட்டில் குடியிருக்க மாட்டாங்கன்றது அவர் வகையில் உண்மையாக போச்சு. ஏழ்மை ஏழ்மை ஏழ்மை, கடைசி வரைக்கும் ஏழ்மை. ஆனால் அருமையான காளி பக்தர். மகாகவி காளிதாஸ் போல காளி மேலே அவ்வளோ ஒரு பக்தி அவருக்கு. கரம்பை சித்தர், கரூர் சித்தர் அப்படிங்கிற சித்தர்களோடெல்லாம் அவர் நேரடியாக நட்பு கொண்டிருந்தவர். கோவை மருதமலையில் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்ப தேவர் கோயில் கட்டும்போது மாயவநாதன் எழுதிய பல பாடல்கள் அதில் கல்வெட்டில் பதிச்சிருக்கு. இன்றைக்கும் அதை பார்க்கலாம். கொஞ்சம் பாட்டு தான் எழுதினாலும் நிறைவான பாடல்கள், நிம்மதியான பாடல்கள், நினைவில் நிற்கக்கூடிய பாடல்கள், அருமையான பாடல்கள். ரொம்பவும் ஒரு கோபக்காரர்னு கூட சொல்லுவாங்க. ஔவையாரை பற்றி ஒரு செய்திங்க. ஒரு பெரிய பணக்காரர், நான் உனக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுக்குறேன், என்னை பற்றி ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு ஔவையார்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல உங்கள்கிட்ட நிறைய பொருள் இருக்கலாம், ஆனால் நீ பேசு பொருளாவோ பாடு பொருளாவோ இருந்தால் தான் பாட முடியும். நீ என்ன வீராதி வீரனா, சூராதி சூரனா, இல்லை பெரிய கலைகள் எல்லாம் பெரிய விற்பனரா, இல்லை கவிதைகள் இலக்கியங்கள் அது இதுன்னு எந்த சிறப்புமே உங்கள்கிட்ட இல்லையப்பா, நான் உன்னை எப்படி பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பாணி தான் இவரும். பொன் பொருளுக்காக எல்லாதையும் பொல்லாதையும் சொல்லாத ஒரு மிக மிக அருமையான மனிதர். இந்த பதிவை எப்படி நான் போடுறேன் அப்படின்னு சொன்னால், முகநூலில் விரும்பி கேட்டவை அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதில் நண்பர் பிரசாந்த் குமார் அப்படிங்கிறவர் எழுதினது தான் நான் இப்போ அவரோட அனுமதியோடு உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னா, அவருடைய பிறந்தநாள், 89வது பிறந்தநாள். ஆனால் அவர் 35 வயதிலேயே காலமாகிவிட்டார். 1936 பிறந்தவர். 1971 மெட்ராஸில் இருக்கும்போது காலமாயிட்டார். நானும் பார்க்குறேன், இந்த பெரிய 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 ஸ்காலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 30லேருந்து 40 வயசுக்குள்ளே தவறி போயிடுறாங்க. அது என்ன கட்டாயமோ எனக்கு தெரியல. ஆக மொத்தம் அவர் இன்று இல்லை என்றாலும் கிட்டத்தட்ட அவர் பிறந்து 89 ஆண்டுகள் ஆன பின்னும் அவரை பற்றி பேசுகிறாங்க, அவரை பற்றி நினைக்கிறாங்கன்னா அவர் செய்த சாதனைகளை நாம் நினச்சி பார்க்கணும். அவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம், தெரிந்தவர்கள் எண்ணி அசை போட்டு மகிழலாம். சரிங்களா? படித்தால் மட்டும் போதுமான்ற ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாருங்கள். தன்னிலவு தேனிரைக்க தாழைமரம் நீ தெளிக்க கன்னிமகள் நடைபயின்று சென்றாள், இளம் காதலனை கண்டு நாணி நின்றாள் அப்படின்னு பாடுறாரு. பூமலைன்னு ஒரு படத்துல கற்பூர காட்டினிலே கனல் விழுந்து விட்டதம்மா அப்படின்னு ஒரு பாடல். அதுக்கு என்ன சீன் அப்படின்னா, ஒரு கற்புள்ள பெண் தன்னை இழக்கும் பொழுது, பலாத்காரம் செய்யப்படும் பொழுது இந்த ஓவியத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார். காடே கற்பூரமா, அதில் ஒரு கனல் விழுந்தா என்ன ஆகும் பாருங்க. அந்த அளவுக்கு அதை எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருக்கார் அந்த காலத்தில். இன்றைக்கி இதெல்லாம் சகஜமாக நடக்குது இல்லைங்களா? அந்த காலம் அந்த காலம்தான், இந்த காலம் இந்த காலம் தான். என்னதான் முடிவு அப்படின்னு ஒரு படத்தில் பாருங்கள். பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே அப்படின்னு கேட்குறார். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். முன்னா பிறவி இல்லைன்னு பண்ணு, அப்படி பிறந்துட்டா மறுபடியும் பிறக்காத அளவுக்கு செய்த பாவம் தீர்ற வரைக்கும் ஆயுசை கொடு அப்படின்னு கேட்குறாரு. இதைத்தான் அன்னைக்கு நம்ம பொள்ளாச்சி பாட்டி சொன்னது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வெந்தா விட முடியுமா, வேகாட்டி எடுக்க முடியுமா, இது ஆப்பக்கார பாட்டி சொன்னது. ஆப்பத்தை ஊற்றிட்டிங்கன்னா வெந்துருச்சுன்னா விட்டால் தீஞ்சிடும், வேகாமல் எடுத்தீங்கன்னா பிஞ்சுக்கும் முழுசாக வராது.
அதே மாதிரி தான் பிறவியும் சரி இறப்பும் சரி நம்ம கையில் கிடையாது. அது எப்போ நடக்குமோ அப்பத்தான் நடக்கும். பூம்புகார் படத்தில் பாருங்கள், KP சுந்தராம்பாளின் கணீர் குரல், வெண்கல குரலில் தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றானம்மா, தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றானம்மா, காலம் கற்பித்த பாடத்தின் அடிதாங்க முடியாமல் தப்பித்து வந்தானம்மா அப்படின்னு ஒரு பாடல். கோவலன் மாதை வீட்டிலேருந்து திரும்பி கண்ணகை நோக்கி வரும்பொழுது பாடப்பட்ட பாடல். பந்தபாசம் நினைக்கிற படம். அதில் கவலைகள் தீரக்கட்டும் மறந்து விடு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஆனால் இந்த பாட்டை எப்போ கேட்டாலும் அந்த கேட்ட ஒரு நாள் நிச்சயமாக உங்களுக்கு கவலையே வராதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆழமான வார்த்தைகள், அனுபவபூர்வமான ஒரு செய்திகள், அற்புதமான விஷயம். மறக்க முடியுமான ஒரு படத்தில் ஒரு பாட்டு எழுத கூப்பிட்றாங்க, போகிறாரு இசையமைப்பாளர் DK ராமமூர்த்தி. பொதுவாக அவங்க டியூன் போட்ட உடனே தத்தகாரம்னு சொல்கிற மாதிரி தத்தா தித்தின்னு இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு அந்த டியூனை இவங்களுக்கு விளக்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க அந்த வார்த்தைகளை கரெக்டாக போடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த கவிஞருடைய பேர்லேயே அந்த டியூனை பாட ஆரம்பிச்சிட்டாரு. மாயவநாதன் மாயவநாதன் அப்படின்னு ஆரம்பித்தார். இவருக்கு வந்ததே கோபம், எந்திரிச்சு போயிட்டார், பாட முடியாதுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் காகித ஓடம் கடலலை மேலே போவது போலே மூவரும் போவோம் அப்படின்னு அந்த பாட்டை எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி கண்ணதாசன் இருந்த காலத்தில் அவருக்கு இணையாக யாரும் இல்லை என்று சொல்லப்பட்ட அந்த காலத்திலும் இவர் ஒருத்தர் நடுவில் சில பாடல்கள் எழுதியிருக்காரு. அது இன்றைக்கு வரைக்கும் நம்ம மனசில் நிற்குது. அது சொல்லிக்கிற மாதிரி ஒரு பாட்டாக அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த பிறந்த நாளில் அவரை பற்றி சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கிறத நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். ஆனால் கடைசி வரைக்கும் அவருடைய குடும்பம் வறுமை என்ற அந்த ஒரு 3 எழுத்தை தாண்டி வளமை என்ற இடத்திற்கு வரவே இல்லை என்று சொல்கிறார்கள். பாவம். பொதுவாக கவிஞர்கள் வாழ்க்கை எல்லாம் இப்படித்தான் இருக்கும். இதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல மனிதரை பற்றி இன்றைக்கி சிந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.